நேரிலே ஒரு அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வீரகமோடு பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் கேட்டு பிரச்சனை செய்வதாக அங்கு இருக்கக்கூடிய மது பிரியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்ததான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். நான் எதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளோ எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் எடுத்து தானே கொடுத்தா? இல்லை, ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து தானே கொடுத்தா? என்ன ஏமாத்தி? யாருக்கு நான் எடுக்கிறீங்க? அது யாரும் எடுக்க சொல்லிக்கிறாங்களா? நான் ஓ, ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் ஏன்னா எடுத்தா? எல்லா பேரும் 10 ரூபாய் எடுத்து தானே? இது ஓகே, இப்போ எடுத்து தானே கொடுத்தா? இப்போ எடுத்து தானே கொடுத்தா 5 ரூபாய் பட்டு 5 ரூபாய் கூலிங்கன்னு சொன்னீங்களே. இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஷ், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். தமிழகம் முழுவதும் உள்ள இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அதாவது வாங்குகின்ற அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலாக விற்பனையாளர்கள் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று கூடுதலாக வசூலிப்பதாக பல குற்றச்சாட்டுகள், பல தகவல்கள் வெளிவந்த நிலையில் நீதிமன்றங்களே அதற்கான கடும் கண்டனம் தெரிவித்து தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. கூடுதலாக வசூல் செய்தால் இடைக்கால பணியிடை நீக்கம் செய்யப்படும் என்பது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்தும் அந்த 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 உத்தரவுகளை எல்லாம் மீறி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வீரகாமேடு என்கிற பகுதியில் இயங்கும் ஒரு மதுபான கடை எந்த விதமான ஒரு பெயர் பலகையும் இல்லாமல் அரசினுடைய பதிவு எண், அதாவது அந்த ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு எண்கள் இருக்கும், அரசு மதுபான கடை என்கிற பதிவு எண் இருக்கும். அந்த மாதிரி அது போன்ற எந்த மாதிரி ஒரு பதிவின் குறிப்பிட்ட பெயர் பலகை கூட இல்லாமல் போலி மதுபான கடை போலவே ஒரு மதுபான கடை இயங்குகிறது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் அந்த பகுதியில் எழுந்து வந்தது. இந்நிலையிலே இந்த பகுதியில் அந்த மதுபான கடைக்கு சென்ற நபர் ஒருவர் வீர் போன்ற குளிர்பட ஒரு மதுபானத்தை வாங்கியிருக்கிறார். அப்போது கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்ததாக தெரிகிறது. அப்போது அந்த நபர் எதற்காக இந்த 10 ரூபாய் வசூலிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கிறோம், தேவையென்ற வாங்கி கூலி இல்லையற்ற செல் என்று கூறியிருக்கிறார். அரசு சம்பளத்தை வாங்கி கூட ஏன் கூடுதலாக வசூலிக்கிறேன் என்று போன்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஆபாச வார்த்தைகளாலும் அந்த நபரை திட்டியதாகவும் தெரிகிறது. இது குறித்து அந்த நபர் அந்த மதுபான கடையில் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை செய்த போது அப்போது அந்த வழியாக சென்ற செய்தியாளர்கள் பரமளிக்கும் பொழுது மீண்டும் மதுபான கடைக்கு சென்று மதுபானத்தை வாங்கியிருக்கிறார். அப்பொழுது கூடுதல் பணம் எடுக்காமல் அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே அந்த மதுபானத்தை கொடுத்திருக்கிறார். செய்தியாக வந்த பிறகு இந்த கூடுதல் பணத்தை வசூலிக்க மாட்டீர்கள், இப்ப மட்டும் நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள், உண்மையான எம்ஆர்பி ரேட் கொடுக்கிறது கேட்டதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அந்த மதுப்பிரியரை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக நிற்க வைத்து பின்பு கூடுதல் காசு எடுக்காமல் அனுப்பி வைத்திருக்கிறார். இது குறித்து பல சர்ச்சைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுப்பிரியர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்து வருகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மகேஷ். நேரில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வீரகமோடு பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் கேட்டு பிரச்சனை செய்வதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இது குறித்த நேரலை தகவல்களை தற்போது எமது செய்தியாளர் மகேஷ் கேட்டு விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.